ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் கேபி பாலா அவர் கட்டிகிட்டு இருக்க இலவச ஹாஸ்பிட்டல் அங்கே தான் போகிறோம். ஸோ என்ன ரூட் அது அப்படின்னு பார்க்குறோம். பல்லாவரத்தில் அனகாபுத்தூர்ன்ற ஒரு இடத்துல இருக்குது. நான் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்களுக்கு அந்த பில்டிங் இப்போ என்ன கண்டிஷன் இருக்குது, எவ்வளோ கட்டியிருக்காங்க அப்படி எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா ஹெல்மெட்டை போட்டுப்போம். சேஃப்டி ரொம்ப முக்கியம். நான் இப்போ அப்படியே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்களுக்கு வந்து விசுவல் எல்லாத்தையுமே காட்டுறேன், சரிங்களா? ஸோ நம்ம சேனல் அதுக்கு முன்னாடி நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா அதை அவங்க பார்த்தாலே தெரியும். அந்த பஸ் ரூட் போகிறது வந்து மாங்காடு, குன்றத்தூர், பூந்தமல்லி அப்படி போகும். இது ஆக்சுவலி நாம் இப்போ நிற்கிறது பல்லாவரத்துலேருந்து உள்ளே வந்து ரோடு. ரைட்டில் போனீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பூந்தமல்லி போகிறது. அப்படியே லெஃப்ட்டில் போனீங்கன்னா நேராக உள்ளே போனீங்கன்னா ரைட் சைடில் வந்து அந்த தண்ணி டேங்க் ஒன்று தொட்டி மாதிரி தெரியுங்களா, அதில் வந்து ரைட் எடுக்கக்கூடாது, லெஃப்ட் எடுக்கணும். லெஃப்ட் எடுத்து நேராக 1 கிலோமீட்டர் உள்ளே போனீங்கன்னா நமக்கு பாலா கட்டியிருக்க ஹாஸ்பிட்டல் வந்து ரைட் சைடில் வரும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நீங்கள் யாராவது போய் பார்க்கணுன்றவங்க கண்டிப்பாக போய் அங்கே போய் பார்க்கலாம். அதுதான் மெயின் ரோடு. பஸ் ஸ்டாப்லாம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அது மெயின் ரோடு கனெக்ட் ஆகும். அந்த மெயின் ரோட்லேருந்து அப்படியே நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு தண்ணி டேங்க் இருக்கும். தண்ணி டேங்க்லேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா அனகாபுத்தூரோட மாநகராட்சியோட பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து லெஃப்ட் ரைட் போகும். ரைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டு அந்த மெயின் ரோடே கனெக்ட் ஆகும். பட் நம்ம லெஃப்ட்டில் போகணும். இந்த லெஃப்ட்டில் போனீங்கன்னா ஸ்ட்ரெயிட் உள்ளே நல்லா ஒரு 1 கிலோமீட்டர் உள்ளே போயிட்டு நீங்கள் ரைட்டில் பார்த்தீங்கனாலே பாலா கட்டியிருக்க அந்த ஹாஸ்பிட்டல் வந்து நமக்கு அந்த பில்டிங் தெரியும். இப்போ இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. நம்ம இப்போ போய் பார்க்கலாம். இப்போ என்ன கண்டிஷனில் இருக்குது, எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்ற நம்ம போய் பார்க்கலாம், சரிங்களா? பாலா அவர் கட்டிகிட்டு இருக்க இலவச ஹாஸ்பிட்டல் அங்கே தான் இருக்கும். ஸோ நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அந்த பில்டிங்கு. இது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அவுட்டர்லேயுமே அவர் கட்டலை. இந்த சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது பல்லாவரம் ஆக்சுவலின்னு சொல்லுவாங்க. இது நம்ம இருக்கிறது வந்து அனகாபுரத்தில் இருக்கும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே குன்றத்தூர், மாங்காடு அந்த மாதிரியான ஏரியா ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. ஸோ பாருங்கள், இது வந்து சென்னை சிட்டிக்குள்ளே மெயின்லேயே இருக்குது. ஒரு கிராமத்துலேயோ ஒரு அந்த மாதிரி ஒரு இடத்துல அவர் கட்டலை. இது ஆக்சுவலி இதுவும் ஒரு கிட்டத்தட்ட இந்த சைடு இருக்கிற மக்களுக்கும் வந்து சரியான ஒரு ஹாஸ்பிட்டல்கள் வந்து கிடையாது. இங்கே ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா இவங்க எல்லாருமே வந்து இப்போ நம்ம இந்த சைடில் போய் பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி சைடு தான் போய் ஆகணும். இங்கிட்டு போயிட்டிங்கன்னா தாம்பரம், குரோம்பேட் அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் தான் போய் ஆகணும். சின்ன சின்ன கிளினிக் இடையில இருந்தாலும் இன்றைக்கி கிராமப்புற மக்கள் வந்து இலவசமாக வந்து ஒரு மருத்துவ இது பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பணக்காரங்க வந்து போயிடுவாங்க. எந்த ஹாஸ்பிட்டல் வேணால் அவங்களால போய்க்க முடியும். பட் வந்து நார்மலான பீப்புள் வந்து போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் வந்து அவங்க இலவச ஹாஸ்பிட்டல் வந்து அவங்க பெரிய ஒரு உதவியாக இருக்கும். அதை தான் பாலா அவர்கள் வந்து பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதை தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். மேலே எல்லாமே போட்டாங்க அவங்க. இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன ஒர்க்கு தான் இருக்குது. ஆனால் ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காரு. அது உங்களுக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது ரொம்ப நல்லதுமா. அந்த தம்பி எல்லாமே நல்லதாக செய்யுது. நல்லா இதாக தான் செய்யுது. ஏற்கனவே முன்ன வந்து ஆட்டோ வாங்கி விட்டு எல்லாருமே வயசானவங்க பிரசவத்துக்கு எல்லாருமே இலவசமாக நீங்கள் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு இலவசமாக கொடுத்துச்சு. அதே மாதிரி யாருன்னா பார்த்து எங்கள் வீட்டில் இவ்வளோ கஷ்டமா அப்படி இப்படின்னா உதவி செய்யுது. எல்லாமே செய்து எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் கட்டுறது ரொம்ப நல்லது. அது நல்லதில்ல. நாங்கள் இப்போ படம் எடுத்தோம். அதில் கூட போயிட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஷோவே பார்த்துட்டு வந்துட்டோம். எங்கள் பசங்க எல்லாருமே போனாங்க. 20 பேர்கிட்ட போய் பார்த்துட்டு எல்லாமே செஞ்சோம். ஓகே. இந்த ஹாஸ்பிட்டலோட ஆம்புலன்ஸ் வசதியும் ஏற்பாடு பண்ணி தராரு. பண்ணா ரொம்ப நல்லதுப்பா. அந்த தம்பி நல்லதை செய்து. ஆனால் இங்கேயும் ரொம்ப செஞ்சுட்டா நம்மளுக்கு நல்லது. ஹாஸ்பிட்டலில் இது எல்லாமே பண்ணோம். யாரும் சொல்லாதே ஒரு ஆட்டோ வாங்கி விட்டுச்சா யாரும் வாங்கி விட மாட்டாங்க. அது மாதிரிலாம் இப்போ நம்ம கூட வாங்கி விட்ட அதில் ஒரு 100 ரூபா சம்பாதிக்கலாம் அந்த பக்கம். ஆனால் பாலா தம்பி அது இதெல்லாம் நான் போகும்போது கூட கையில் எடுத்துட்டு பார்த்துட்டு தான் கோயிலுக்கு வாரம் வெள்ளிக்கிழமை வராமல் இருக்காது. வரும் எப்பவுமே போகும்போது நாங்களாம் இல்லை உட்காந்து கையில் எடுத்து போயிட்டு வருமா அப்படின்ட்டு. சாதாரண மனிதருக்கு கூட அந்த மாதிரி எந்த ஒரு நடிகை நீங்கள் வந்தேன்னா உங்களுக்கு ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். உடனே இருக்குப்பா அப்படிங்க. வேறெல்லாம் நல்ல செல்ஃபிலாம் இருக்குது. படம் பார்த்துட்டு கூட செல்ஃபி எடுத்துக்கலாம். டேரக்டர்கிட்டே எடுத்துக்கலாம்.
ஓகே சரிம்மா ரொம்ப பார்த்துட்டு இருக்கிறது பாருங்க. நல்லா ஸ்பேஸ் வந்து நிறையா இருக்குது. ஆக்சுவலி இப்போ நம்ம நார்மலாக ஹாஸ்பிட்டல் கட்டப்போ சின்ன ஒரு கிளினிக் அந்த மாதிரிலாம் இல்லை. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி செட்டப்லேயே கட்டியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், வீடியோ பாருங்கள், பார்த்தாலும் உங்களுக்கு கிளியராக தெரியும் எவ்வளோ ஸ்பேஸில் வந்து கட்டியிருக்காங்க அப்படின்றது. அது அந்த மனசு வந்து வரத்துக்கே பெரிய ஒரு விஷயம் வேணும். இது கிட்டத்தட்ட அமுதவனம் அவர் வந்து இந்த இடத்த கொடுத்ததாகவோ தகவல் வந்துட்டு இருக்காங்க. அது எவ்வளோ இதுன்னு நமக்கு தெரியாது, பட் அவரே சொல்லியிருக்காங்க, நிறையா வீடியோக்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அவருக்குமே பெரிய நன்றி சொல்லணும். அந்த மனசு வேணுங்க செய்கிறதுக்கு. இன்றைக்கி இவ்வளோ பெரிய இடத்த கொடுக்குறது அனகாபுத்தூர் பொலிச்சிலூர் இந்த மாதிரி சொல்லுவாங்களா, அதுக்கு இடைப்பட்ட ஒரு ஸ்ட்ரீட்டில் தான் நம்ம இப்போ இருக்கோம். ஸோ பாருங்கள் நீங்கள். ரெடி பாலா இப்போ உங்கள் ஏரியாவில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல், இலவச ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காரு. அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? இல்லை, ரொம்ப நல்ல விஷயம். இது வந்து பாமர மக்கள் இருக்குது, ரொம்ப ஏழ்மையான குடும்பம் நிறைய இருக்குது இடத்துல. அவங்க ஹாஸ்பிட்டல் போனால் ரொம்ப காஸ்ட்லி ஆகும், ப்ரைவேட்டில் போனால் நிறைய காசு ஆகும். அட்லீஸ்ட் ஒரு எமர்ஜென்சி, ஒரு சுகர் மாத்திரையோ, ஒரு ஜுரம்னா, ஒரு எமர்ஜென்சி நைட்டில், ஒரு மிட் நைட்டில் ஒரு ஜுரம்னா அவ்வளோ லாங்கில் போக முடியாது. இங்கே கிட்டே இருந்தால் பாமர மக்களுக்கு ரொம்ப ஈஸி. இங்கேருந்து போனால் ஒரு கார் வைக்கணும், ஆட்டோ வைக்கணும், அதுக்கே அவங்களுக்கு செலவு பண்ண நிறைய காசு தேவைப்படுது. கிட்டே இருக்கும்போது எமர்ஜென்சி வைக்கிறான், ரெண்டாவது ஆம்புலன்ஸ் வாங்கி வைக்கிறேன்றாப்புல. எமர்ஜென்சி ஒரு ஹார்ட் அட்டாக்கோ ஏதோ வருதுன்னா இவ்வளோ லாங்கில் போகும்போது ப்ரைவேட்டில் வந்து இந்த வாங்கி குடிக்கக்கூடிய இந்திய ஆம்புலன்ஸ் தான் ரொம்ப ஈஸி. எல்லோரும் மக்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். டக்குன்னு எமர்ஜென்சி போகலாம். ஒரு ஃபஸ்ட் எய்டுன்றது ஒரு பெரிய விஷயம், அதுதான் நம்ம மெயின். ஏன்னா ஒரு ஆம்புலன்ஸ் இருக்கும்போது டக்குன்னு வந்து இப்போ ஒரு சீக்கிரமாக உயிரை பழைக்க வைக்கலாம். அதனால் ரொம்ப நல்லது பண்ணியிருக்காரு. இது நல்ல விஷயம் தான், இதெல்லாம் பாராட்டக்கூடிய விஷயம். எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பெருந்தாங்க. எங்கள் தெருவில் இருக்குது, எங்கள் ஏரியாவில் இது போல் வைக்கிறது எங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். அவர் ஊர்லேயே அவர் கட்டாமல் இங்கே இருக்கிற ஒரு இடத்துல வந்து கட்டணுன்ற மனசு இருக்குல்ல, அதுவே பெரிய விஷயம் தான். ஆமாம், அவர் தனக்குன்னு இல்லாமல் மற்றவங்களுக்கு செய்யணும்னு ஒரு எண்ணம் இருந்தது. ஒரு 4 கிரவுண்டு இருந்தாலும் அதுலேயும் அந்த வீடு கட்டணும், அவர் வீடு கட்டாமல் அவர் ஹாஸ்பிட்டல் கட்டணும்னு ஒரு நல்ல எண்ணம் இருந்தது. அதுக்கே ஒரு பெரிய விஷயமா வளர்ந்துருவார். அவர் கடவுளை ஆகும்போதே அவர் மேலும் அவர் தூக்கி தான் விடுவாங்க. நல்ல எண்ணம் நல்லது செய்யறவங்களுக்கு எப்பவுமே அது வழிகாட்டியாக தான் இருக்கும். அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. அவர் மேலும் அவர் நல்லா ஒரு பெரிய ஒரு ஹீரோவாகி நல்லபடியாக எல்லாருக்கும் செய்வார். ஓகே சார். பாலா வந்து ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காரு. உங்கள் ஊர் இந்த மக்களுக்கு எவ்வளோ உதவியாக இருக்குது? நல்லா நிறைய உதவி பண்ணியிருக்காருங்க. எங்கள் ஊர் கோயிலுக்காகலாம் நிறைய, அதாவது எங்களுக்கே தெரியாத அளவுக்கு இந்த என்ன சொல்லுவோம், உண்டியலில் பார்த்தீங்கன்னா கட்டுக்கட்டாக பணம் இருக்கும். அது எல்லாம் யாரான்னா அவர் பாலா பணம் தான். பாலா நாங்கள் எடுக்கும்போதே தெரிஞ்சுக்கிடுவோம், கட்டுக்கட்டாக இருந்தால் இது பாலாவோட பணம். அது வரையும் அவர் நல்ல குணம். இந்த கோயிலுக்கு வந்தாருன்னா இந்த கோயிலுக்கு என்ன செய்யணுமோ அப்பயே கேட்பார். உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்கள், நாங்கள் செஞ்சு தரோம்.
இங்கே வந்து உங்க கூட நார்மலாக ஒரு நடிகர் அந்த மாதிரிலாம் அவரு நார்மலாக அது அப்படிலாம் உங்கள் வீட்டு பிள்ளை மாதிரி தான். கிடையாது. எங்க வேணாலும் நிற்பாரு, என்ன வேணா பேசுவாரு, எங்க வேணா கை போட்டுவாரு. அந்த ஒரு குணம் நல்ல குணம் இருக்கு அவருக்கு. இன்னும் நல்ல குணம். இந்த ஹாஸ்பிட்டல் இன்னும் எவ்வளோ பெரிய ஒரு உதவியாக உங்களுக்கு இருக்கும்? எங்களுக்கு அது கட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாங்க, டாக்டர் யார் வைக்கிறாங்க, அதெல்லாம் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு அது ஒரு சிறப்பு தெரியும். ஓகே, பட் கட்டணுன்ற மனசு கட்டில இருக்காங்க, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். யாருமே நம்ம ஊர்ல இது வரைக்கும் கட்டினது இல்லை. அவர் வந்து எங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்தாருன்னா அது ஒரு பெரிய விஷயம் தான். ரொம்ப நல்ல மனுஷங்க அவரு, நல்லா இருப்பாரு. எல்லா ஊர்லயுமே ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு, ஃப்ரீ ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்காரு. எல்லாம் நல்ல குணம்.